நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே வெற்றி அடையணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த வெற்றிக்கான ரகசியம் எதுன்னு தெரியுமா? இந்த கதைய ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. வெற்றிக்கான ரகசியத்த என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு பெரிய நிறுவனம். தன் அபாரமான உழைப்பாலும் திறமையாலும் அந்த நிறுவனத்தை லாபத்தோடு இயங்கும் பெரிய நிறுவனமாக உயர்த்தி இருந்தார் அதன் நிறுவனர். அவர்தான் தற்போது அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி. பல ஆண்டுகள் உழைத்து விட்டார். இப்போது முதுமை அவரை லேசாக களைப்படைய வைத்திருந்தது. தன் நிறுவனத்தில் அடுத்த சிஇஓவை நியமிக்க வேண்டிய நேரம் இது என்பதை உணர்ந்திருந்தார். தனக்கு கீழே வேலை பார்க்கும் இளம் அதிகாரிகள் ஒவ்வொருவருடைய முகமாக அவர் நினைவில் வந்து போனது. ஆனால் தனக்கு பிறகு இந்த நிறுவனத்தை தாங்கி பிடிக்கப் போகும் தலைமை நிர்வாக அதிகாரி இவர்தான் என அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. எனவே அவர்களுக்கு ஒரு சோதனை வைக்கலாம் என முடிவெடுத்தார் அதன் நிறுவனர். கான்ஃபரன்ஸ் ஹாலில் நிறுவனத்தின் இளம் எக்ஸிகியூட்டிவ்கள் அத்தனை பேரும் கூடியிருந்தார்கள். கம்பெனி சிஇஓ திடீர் மீட்டிங் போடுகிறார் என்றால் காரணம் இல்லாமல் இருக்காது. என்னவாக இருக்கும் என்பதுதான் ஒவ்வொருவரின் கேள்வியாகவும் இருந்தது. சிஇஓ வந்தார், அமர்ந்தார். அஜெண்டா எதுவும் இல்லாம உங்க எல்லாரையும் நான் மீட்டிங்க்கு வர சொல்லியிருக்கேன். என்ன காரணம் தானே யோசிக்கிறீங்க? எஸ் சார், கோரஸாக ஒலித்தது இளம் அதிகாரிகளின் குரல். எனக்கு வயசாகுது. உங்கள ஒருத்தரை அடுத்த சிஇஓவா ஆக்கலாம்னு முடிவெடுத்திருக்கேன். கூட்டத்தில் சின்ன சலசலப்பு. யார சிஇஓவா போடுறதுன்னு தான் என்னால முடிவெடுக்க முடியல. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதைய கொடுக்க போறேன். ரொம்ப அரிதான ஸ்பெஷல் விதை அது. அதை எடுத்துட்டு போய் நீங்க விதைச்சு தண்ணி விட்டு நல்லா பராமரிச்சு வளர்த்து காட்டணும். சரியா 1 வருஷம் கழிச்சு இதே நாள்ல நீங்க அதை இங்க எடுத்துட்டு வரணும். யார் இந்த விதைய நல்லா வளர்த்திருக்காங்களோ அவங்க தான் இந்த கம்பெனியோட அடுத்த சிஇஓ. இளம் அதிகாரிகள் இது என்னடா புதுசா இருக்கு என்பது போல ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சிஇஓ ஆளுக்கு ஒரு விதையை கொடுத்தார். மீட்டிங் முடிந்தது. அன்றைக்கு விதையை வாங்கிச் சென்ற இளம் அதிகாரிகளில் அருணும் ஒருவன். வீட்டுக்கு வந்தவன் மனைவியிடம் விஷயத்தை சொன்னான். அவன் ஒரு பெரிய மண்சட்டியில் மண்ணை பரப்பி விதை போட்டு தண்ணீர் ஊற்ற மனைவி உதவினார். அருண் காலை எழுந்ததும் தினமும் விதை போட்ட மண்சட்டிக்கு அருகே போவான். தண்ணீர் ஊற்றுவான். விதை முளைவிட்டிருக்கிறதா என்று பார்ப்பான். 4 வாரங்கள் கழிந்திருக்கும். கேன்டீனில் அவனை போன்ற 2 அதிகாரிகள் தாங்கள் போட்ட விதை நன்றாக வளர்ந்து வருவதாக பேசிக்கொண்டார்கள். அதை கேட்ட அருணுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் மண்சட்டியை போய் பார்த்தான். ஒரு மாற்றமும் இல்லை. வெறும் மண்தான் இருந்தது. 1 மாதம், 2 மாதம், 6 மாதங்கள் கழிந்து விட்டன. அலுவலகத்தில் மற்ற அதிகாரிகள் எல்லாம் என் செடி எப்படி வளர்ந்திருக்கு தெரியுமா? நீ என் வீட்டுக்கு வந்து என்னோட செடியை பார்க்கணுமே, ஆடி போயிடுவ என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்க அருணின் வீட்டில் விதைத்த விதை பத்திரமாக மண்ணுக்குள் மறைந்திருந்தது. எங்கே தான் விதையை கொன்று விட்டோமோ என்று அவனுக்கு பயமாக இருந்தது. ஆனால் அலுவலகத்தில் உடன் பணியாற்றும் நண்பர்களிடம் கூட விதை முளைக்காததை அவன் சொல்லவில்லை. விதை முளைக்கவில்லை என்றாலும் ஒரு நாளும் அதற்கு தண்ணீர் விடவோ பராமரிக்கவோ அவன் தவறியதே இல்லை. 1 வருடம் கழிந்தது. சிஇஓ கெடு விதித்திருந்த நாளும் வந்தது. அவன் மனைவியிடம் சொன்னான், நான் இன்னைக்கு ஆபீஸுக்கு போறதில்ல. ஏன்? இந்த வெறும் மண்சட்டியை எடுத்துக்கிட்டா என்ன ஆபீஸுக்கு போக சொல்ற? ஆபீஸ்ல ஒவ்வொருத்தரும் என் செடி எப்படி வளர்ந்துருக்கு தெரியுமான்னு மார்த்தட்டிக்கிட்டாங்க. இதை எடுத்துட்டு போனா சிரிக்க மாட்டாங்களா? விதை முளைக்கலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் தான் தினமும் தண்ணி ஊத்துறீங்க. வெயில் படுற மாதிரி மண்சட்டியை வச்சிருக்கீங்க. யாரோ சொன்னாங்கன்னு உரமெல்லாம் கூட போட்டீங்க. இவ்வளவு சின்சியரா பார்த்துக்கிட்டும் விதை வளரலைன்னா அது உங்க தப்பு இல்லைங்க. தைரியமா இதை எடுத்துட்டு ஆபீஸுக்கு போங்க. மனைவியின் வார்த்தைகளை மறுக்க முடியாமல் வயிற்றில் பயம் சுருண்டு படுத்திருக்க மண்சட்டியை எடுத்துக்கொண்டு அருண் அலுவலகத்துக்கு போனான். கான்ஃபரன்ஸ் ஹாலில் உள்ளே நுழைந்ததும் பார்த்தான். அவனை தவிர மற்ற அதிகாரிகள் அத்தனை பேருமே அபாரமாக விதவிதமாக அழகாக செடியை வளர்த்திருந்தார்கள். அவற்றை பார்த்ததுமே அருணுக்கு வயிறு கலங்கியது.
அருண் தன் மண்சட்டியை தரையில் வைத்தான். அதை பார்த்து மற்ற அதிகாரிகள் சிரித்தார்கள். சிஇஓ அறைக்குள் நுழைந்தார். பூத்து குலுங்கும் மலர்களோடு விதவிதமாக வளர்ந்திருந்த செடிகளை பார்த்தார். அடடா, அருமை அருமை, இன்னைக்கு உங்கள ஒருத்தர் இந்த கம்பெனியோட சிஇஓவா ஆக போறீங்க என்றவர் பின்னால் தலை குனிந்தபடி பம்மிக்கொண்டு நின்றிருந்த அருணை பார்த்தார். அருண், அருண் தானே அது? இங்க வா, எங்க ஓ செடி என்று அதட்டினார். எப்படியும் இன்னைக்கு என் வேலை போக போறது உறுதி என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அவர் அருகே வந்தான் அருண். அவன் கையில் இருந்த வெறும் மண்சட்டியை சிஇஓ பார்த்தார். என்ன ஆச்சு என்று அவர் கேட்க நடந்ததை மறைக்காமல் சொன்னான் அருண். சிஇஓ மற்றவர்களை அமரச் சொன்னார். இங்க பாருங்க, இப்போ நம்ம கம்பெனியோட புது சிஇஓவா அறிவிக்க போறேன். எல்லாரும் அவருக்கு வெல்கம் சொல்லுங்க. அவர் பேரு அருண். எல்லாரும் ஆச்சரியத்தோடு அருணை பார்த்தார்கள், கைத்தட்டினார்கள். சிஇஓ சொன்னார், 1 வருஷத்துக்கு முன்னால உங்க எல்லாருக்கும் ஒரு விதை கொடுத்தேன் இல்லையா? அந்த விதையெல்லாம் லேசா வேக வச்சது, முளைக்கவே வாய்ப்பில்லாதது. ஆனாலும் நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக அருண் அதை அப்படியே விதைச்சு பராமரிச்சிருக்கான். மற்றவங்க எல்லாம் ஒரு கட்டத்துல விதை முளைக்காதுன்னு தெரிஞ்சதும் வேற விதை போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதெல்லாம் இன்னைக்கு பூத்து குலுங்கி நிக்குது. ஆனா அருண், அவன் ரொம்ப சின்சியரானவன்னு நிரூபிச்சிட்டான். அவனுடைய நேர்மையும் நாணயமும் தான் நாம இன்னைக்கு கத்துக்க வேண்டிய பாடம். அவனுக்கு கிடைச்சிருக்கிற சிஇஓ பதவி அவனோட சின்சியாரிட்டிக்கு கிடைச்ச பரிசு. ஆனந்தத்தில் கண்கள் லேசாக கசிய சிஇஓவையே பார்த்து கொண்டிருந்தான் அருண்.